ஓபிஎஸ், யூபிஎஸ் ஆர் என்பிஎஸ்? ஓபிஎஸ். திடீர்னு போராடினாங்க, வேண்டும் வேண்டும் ஜிபிஎஸ். ஞாபகம் வருதா? பட்ஜெட்டுக்கு முன்னாடி போராடினாங்க. சோமநாதன் கமிட்டி அப்போ ஜிபிஎஸ் பத்தி அறிக்கை கொடுக்க போது எல்லா பத்திரிகையிலும் நியூஸ், மீடியா முழுக்க நியூஸ். ஆனா ஜிபிஎஸ் தான் வேணும்னு போராடினாங்க. அந்த ஜிபிஎஸ் எங்க இருக்கு? ஆந்திரா கவர்மெண்ட், ஒய்எஸ்ஆர் கவர்மெண்ட்ல ஜிபிஎஸ் கொண்டு வந்தாங்க. அந்த ஜிபிஎஸ்ல 10 வருஷம் சர்வீஸ் முடிச்சா ஜிபிஎஸ்ல 50% பட்ஜெட் கொடுத்தாயா? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிபிஎஸ் கொண்டு வந்தான் ஒய்எஸ்ஆர் கவர்மெண்ட்ல. அவன் யூபி என்பிஎஸ்ல இருக்கவங்களுக்கு ஜிபிஎஸ் கொண்டு வரும்போது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல எவ்வளவு கொடுத்தான்? 10 வருஷம் சர்வீஸ் சொல்றதுக்கு 50% கொடுத்தான் பென்ஷன். ஆனா யூபிஎஸ்ல எவ்வளவு கொடுக்குறான்? 10 வருஷம் சர்வீஸ்க்கு 20% பென்ஷன். உன் சர்வீஸ் குறைய குறைய உன் பென்ஷனுக்கு குறையுது. எதுக்கு சார்? நாய் வாழை நறுக்கி நாய்க்கே சூப். ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? நாய்க்கு சூப் வச்சு கொடுக்கணும், எதுவுமே இல்ல. அப்ப அந்த நாயை கூட்டாது வாழை என்ன பண்ணுவான்? நறுக்கி அதை சூப் வச்சு நாய்க்கு ஊத்துவாமா. அது மாதிரிதான் இது. நம்ம பணம், நம்முடைய பென்ஷன் வெல்த், அது முழுக்க கவர்மெண்ட் எடுத்துக்குமா. அது நம்முடைய வாரிசுக்கு தரமாட்டான், நம்முடைய நாமினிக்கு நமக்கு பிறகு தரமாட்டான். கவர்மெண்டே எல்லா பணத்தையும் எடுத்துக்கும். அதுல இருந்து பென்ஷன் உனக்கு நான் தரேன். இதான் கவர்மெண்ட் சொல்றது. நீ உன் பென்ஷன் வயசுல நீ 60% உத்தரவு பண்ணிட்டா உங்களுடைய பென்ஷனை நான் 20% குறைச்சிடுவேன். 50% சொல்லாத. ஏன் 50% சொல்ற? அப்போ 20% பென்ஷன் சொல்லு. இது எப்படியும் நல்ல திட்டம். இதுக்கு எப்படியும் ஸ்வீட் கொடுக்கலாம். ஸ்வீட் கொடுக்கலாமா? இதுக்கு ஏத்துக்கலாமா? இதை